ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதிக பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம விவசாயத்தில் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான வீடியோஸ் மட்டும் தான் நான் கேட்டால் போடுவேன். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போடுற மாதிரிலாம் போட மாட்டேன். இப்போ இன்றைக்கி பார்த்தா ஆனியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆனியனில் பார்த்திங்கன்னா ஒரு தூர் தான் வச்சுருக்காங்க. ஒரு தூரில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தூர் பிரிஞ்சிருக்கு. அந்த 11 தூர் பிரிஞ்சு எந்த அளவுக்கு காய் ஊறி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? எதனால் இது கொடுக்குறாங்கன்னா, கரெக்டான அளவில் தண்ணியும் கரெக்டான அளவுலையும் காய்ச்சலும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு தூர் ஒரே மாதிரி நல்லா பிரிஞ்சு காய் ஊறி இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி ஈரப்பதத்திலே தண்ணி வர்றதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு சில தூர்களில் தண்டுவக்கம் வராமல் ரொம்ப டவுன் ஆகிடுது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிலத்தை காய விடுங்க. மண்ணுக்கு தகுந்த மாதிரி காய விடுங்க. அதுதான் மெயினான விஷயம். நீங்கள் உரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, மேலே மருந்து அடிக்கிறீங்களோ இல்லையோ, இது முக்கியமான விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கனாலே நீங்கள் விவசாயத்தில் ஜெயிக்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. மேலும் மேலும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.